அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகவர்தினி. இன்னைக்கான வீடியோ டைட்டில் கார்ட்ல பார்த்திருப்பீங்க. கான்ஃபிடன்ஸ் அத பத்தி தாங்க பேச போறேன். நான் உங்களுக்கு பெருசா கிளாஸ்லாம் எடுக்க போறது கிடையாது. ரொம்ப கேஷுவலா எனக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவ் யூ கேன் பி கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறனால என்னெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் எப்படி மைக் சரியா வேலை செய்யாட்டியும் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு கன்டின்யூ பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஏன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃபைனல் ரவுண்டு எல்டிஐ மைண்ட்ரி. இப்போ எல்டிஐ மைண்ட்ரி, அப்போ எல்&டி இன்ஃபோடெக். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆனது. அங்க தான் நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஹெச்ஆர் ரவுண்ட்ல பியூஷ் அண்ட் விகாஷ்ன்னு சொல்லிட்டு 2 பேரு எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க 2 பேரும் ஹெச்ஆர்ஸ். அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். என்னன்னா, "நீ மும்பை வந்து இறங்குற, உனக்கு ஹிந்தியும் தெரியாதுன்னு சொல்ற லாங்குவேஜ் ப்ராப்ளம். லைக் பிகாஸ் உன்னோட ட்ரெய்னிங் மும்பைல தான் இருக்கும். இஃப் அட் ஆல் இஃப் யூ கெட் ஆஃபர். அந்த டைம்ல உனக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி என்ன பண்ணுவ? யார கான்டாக்ட் பண்ணுவ? லைக் யூ டோன்ட் நோ எனிஒன் தேர். லைக் ஹவ் வில் யூ ஈவன் மேனேஜ்?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாங்க. நான் நெறைய ஆன்சர் சொன்னேன். ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல. ஆனா நான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன ரொம்ப ட்ரெயின் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே, எனக்கு மென்டலா ஸ்ட்ரெஸ்ஸா அந்த இன்டர்வியூ இருந்தாலுமே, நான் கடைசியா வெளியேறும்போது, "தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் இன்டர்வியூ. டெஃபினெட்லி ஐல் மீட் யூ போத் இன் மும்பை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் எனஃப். அந்த இடத்துல நான் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஐ வில் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ தட் இஸ் வாட் தே ஆல்சோ லுக் ஃபார் தட். ஸோ நான் எதுக்கு இத சொன்னேன் அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு பண்ணவே தெரியாது. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியலனாலும் பரவால்ல. பட் அத என்னால பண்ண முடியும் அப்படின்னு நானே நம்பி ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா தான் கான்ஃபிடென்ட்டா பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஜய் படம் இருக்கு. சாரி, நானே விஜய் ஃபேன் தான். எனக்கு படத்து பேரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அந்த படத்துல ஒரு குட்டி பையன் போயிட்டு வேல கேட்பான். அப்ப "தம்பி உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு "நான் ஓட்டுவேங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பையன் கீழ விழுந்துருவான் சைக்கிள்ல இருந்து. "நீ ஓட்ட தெரியும்னு பொய் சொன்னியா நேத்து கடையில?" அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், "நான் ஓட்ட தெரியும்னு சொல்லலங்க. நான் ஓட்டுவேன்னு தான் சொன்னேன். நேத்துலருந்து இன்ன வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஐ பிராக்டிஸ் அண்ட் லேர்ன்" அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த லேர்னிங் மென்டாலிட்டி அண்ட் ஆட்டிட்யூட் இருந்தாலே போதும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த பேசுனீங்க, பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துலனாலுமே லைக் யூ வில் கெட் தட் பவர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மீட்டிங்லயே இருக்கேன். ஒரு டீம்ல வொர்க் பண்றோம் அப்டின்னா, உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க நெறைய டெக்னிக்கலா சவுண்டா இருக்கலாம். எதா இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்க தைரியமா ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டோட பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கான வேல்யூ அந்த இடத்துல இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க அமைதியாவே இருந்தா, ஒரு விஷயத்த நீங்க வந்து தப்புன்னு தெரிஞ்சும், ஒரு வேள நம்ம சொல்றது கரெக்ட்டா இருக்காதோ, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்துட்டீங்கன்னா வைங்களேன், அப்புறம் வந்து அது உங்களுக்கு தான் லாஸ். தப்போ சரியோ, எனக்கு அது தோணுது, நான் அத பத்தி சொல்றேன் அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லணும். கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண என்னலாம் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஏதாவது விஷயங்கள் மீட்டிங்கே போறதுக்கு முன்னாடி பேசணும் அப்டின்னா, அந்த பேசுறதுக்கு உங்களுக்கு டப்புன்னு தோணாட்டியும், நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. போறதுக்கு முன்னாடி. ஸோ அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அந்த இடத்துல நோட்ஸோட போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓகே, ஒரு விஷயம் வருது அப்டிங்கும்போது, என்னால உங்களுக்கான பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த நோட்ஸ்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான், போக போக அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும். நெறைய பேருக்கு அந்த இடத்துல நான் வேர்ட்ஸ்ல ஸ்டக் ஆயிட்டா என்ன பண்றது? நான் சரியா இங்கிலீஷ் பேசாட்டி என்ன பண்றது? அப்டின்லாம் பயம் இருக்கும். ஸோ கீப் லேர்னிங் அண்ட் அப்கிரேடிங். அ எ எனக்கு நான்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நெறைய இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்னு இருக்கு. ஸ்டேஜ்க்கு யாராவது மைக்லாம் குடுத்தாங்கனாலே படபட படபடன்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கும். பட் இருந்தாலும் எனக்கு எப்பலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பலாம் யூஸ் பண்ணிப்பேன். யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு அப்டின்னா. ஏன்னா, நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு யாராவது கூப்ட்டா ஃபர்ஸ்ட் ஆள் போய் நிக்கிறது நானா தான் இருப்பேன். காரணம் என்னன்னா, எனக்கு அத பிரேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்டிம்பாங்க. ஸோ இதான் எனக்கு வந்து நிஜமாவே அந்த இடத்துக்கு போய் நிக்கிறதுக்கு பயம் தான். இருந்தாலும் பரவால்ல. எனக்கு டான்ஸா சுத்தமா ஆடத் தெரியாது. தப்பா ஆடுனாலும் பரவால்ல. எனக்கு இந்த மாரி விஷயங்கள் வந்து நான் எப்ப அத ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவேன். ஆல்சோ பிகாஸ் இத நான் ரிக்ரெட் பண்ணிறக்கூடாது ஃபியூச்சர்ல. நான் இந்த விஷயம் பண்ணியிருந்திருக்கலாமே அப்போன்னு சொல்லி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஜ்க்குலாம் போக ஆரம்பிக்கிறது தான். லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பலாம் இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப செல்ஃப் டவுட் அதிகமா இருந்தா, இது சரியா? தப்பா? அப்படிங்கிற யோசனையிலே இருந்தா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டவுட் இருந்ததுன்னா, நீங்க அத பத்தின உங்களோட ஏரியால ஸ்கில்ஃபுல்லா நீங்க வந்து இது பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜில வொர்க் பண்றீங்க. அத பத்தின டிஸ்கஷன்ல வந்து நீங்க அத சொல்லணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட். எனக்கு இது கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியலையே அப்டின்னா, அப்போ நீங்க கரெக்ட்டா தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, உங்க கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்.
ரொம்ப முக்கியங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. எஸ்பெஷலி பொண்ணுங்களா இருந்தீங்க அப்டின்னா, யூ டெஃபினெட்லி நீட் டூ பி கான்ஃபிடென்ட் இனஃப். ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் கிடையாதுங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்க வேண்டியது உங்க பெர்சனல் லைஃப்க்கும் தான். வொர்க் பிளேஸ்ல இன்னொன்னும் நடக்கும். இப்ப வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஹைக் இல்ல. நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது குடுக்கல அப்டிங்கும்போது, நீங்க அத போய் ரைஸ் பண்ணணும். ஐ மீன் எனக்கு பேச பயமா இருக்கு அப்டின்னு உட்கார்ந்துறக்கூடாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் கேட்கணும். இல்லங்க நான் சரியா தான் பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்ட நான் குடுத்துருக்கேன். எனக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு நீங்க கேட்கணும். எந்த இடத்துலயும் வந்து ஐய்யய்யோ! ஏதாவது சொல்லிருவாங்களோ, நெனச்சுருவாங்களோ அப்டின்லாம் இருக்கவே கூடாது. சில பேருக்கு அந்த நீங்க ஐ மீன் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நீங்க கேட்டா தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வொர்க்லயே ஆகட்டும், பெர்சனல்லே ஆகட்டும். இப்போ உங்களுக்கே ஒரு பொண்ணோ, பையனோ புடிச்சிருக்கு. அவங்கள பத்தி ஐ மீன் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கனாலும், அந்த கான்ஃபிடென்ட்டாவே பேசுங்க. ஒருவேள அவங்களுக்கும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இல்லையா? அண்ட் ஃபேமிலிஸ்ல போய் சொல்லணும் அப்டின்னாலும் தைரியமா நீங்க போய் சொல்லணும். எல்லா எதுக்குமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாம பயந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க மேல உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்ல. இல்ல இந்த பொண்ணையோ, பையனையோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் வந்து ஐ நோ ஐ கேன் லீட் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு தைரியமோ, அந்த கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இல்லாட்டி, எப்படி மத்தவங்க வந்து அத நம்புவாங்க? உங்கள நீங்க நம்பணும் இல்லையா? அ அதே மாரி அந்த ஒரு சாய்ஸ நீங்க எடுத்துட்டீங்க. பெர்சனல், ப்ரொஃபஷனல், லைஃப் பார்ட்னர் என்னவாகட்டும். ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்க உங்க முழு மனசோட ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிசிஷன் சுத்தி வர எல்லா கான்சிக்வென்சஸ் அண்ட் சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றது நீங்களா தான் இருக்கணும். எனக்கு வந்து நெறைய பேர் சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நம்மலாம் வந்து லவ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அ பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? இல்ல ஏதாவது பிரச்சனைன்னா யார் பாப்பா? அப்படின்னு. அந்த பிரச்சனைன்னு வந்தாலும் நீங்க பார்க்கறக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தா மட்டுமே அதுல இறங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, இல்ல என்ன வந்து எனக்கு பிரச்சனை ஏதாவது வந்துட்டா இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. கான்ஃபிடென்ட்டா இருக்கறக்கு சில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க கான்ஃபிடன்ஸ் உங்க லெவல் எப்படி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம்னா, முதல்ல சொன்ன மாரி டெக்னிக்கலா ஒரு விஷயத்த முழுசா வந்து நான் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும் அப்படின்னு நெறைய லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த லேர்ன் பண்ண விஷயங்கள நான் வெளிய சொல்லணும் அப்படின்னா பேசணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளிய யாராவது கிட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருந்தா, கண்ணாடி முன்னாடி நின்னு பேச ஆரம்பிங்க. ஸோ நீங்க கண்ணாடி முன்னாடி பேச ஆரம்பிக்கும்போதே, நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, உங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அது எல்லாமே நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் லைக் ஃபார்மலா டக்கின்லாம் பண்ணி செம்மையா போனீங்கனாலும் வைங்களேன், உங்களுக்கு ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு, நம்ம நல்லா ஸ்டைல் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலுமே, நம்ம பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணலாம். ஸோ அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லாருக்குமே பை பர்த் கான்ஃபிடென்ட்டா யாருமே இருக்கிறதில்ல. எல்லாரும் ஒவ்வொரு ஹோம் ஒர்க் பண்ணி, அ நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் இன் செருப்படிஸ் ஒன்லி கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ஏஜென்சி எல்லாம் வரும். ஐ மீன் லைக் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பண்ணும்போது எவ்வளோ அப்படி பேசுவாங்க இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. சென்னைக்கு மிக அருகாமையில், கோவைக்கு மிக அருகாமையில் காரமடையல்னு சொல்லுவாங்க. ஏன்டா காரமடை எங்க இருக்கு? கோயம்புத்தூர் எங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி எனக்கு அப்படின்னு ஒரு ரீல்ல ஒரு பொண்ணு ஒரு நகைக்கடை விளம்பரத்துல, "இதாங்க நெக்லஸு வேணுனா வாங்கிக்கோங்க." அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவா. அத அத பார்த்துட்டு சீரியஸா சொல்றேன். லைக் அது சர்காஸ்டிக்கா பண்ணுச்சா? இல்ல வேற ஏதாவது இதான்னு தெரியல. நான் இப்படியெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா எப்படிடா உங்களுக்கு சேல் ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேயாவது போனா அந்த பாசிட்டிவ் அப்ரோச், அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சக்சஸ் கிடைக்கும். இப்ப சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் முன்னாடி, கேமரா முன்னாடி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். பட் எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கு கொஞ்சம் அப்படியே பதறும். இருந்தாலும் பேசிருவேன். தப்பு தப்பா பேசினாலும், கொஞ்சம் உளறுனாலும் பேசிருவேன்னு வைங்களேன். அது வந்து நானா அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வளர்த்துக்கிட்டது. பட் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். என்ன ஆனாலும் பரவால்ல. அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு முழு மனசோட நம்பி நீங்க ஆரம்பிங்க. தப்பா பேசினா என்ன ஆயிர போறது? 4 பேர் சிரிப்பாங்களா? சிரிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ க்ரோ. இந்த வீடியோ வந்துட்டு சேம் நீல பேக்ரவுண்ட் அம்மா வீட்ல இருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரைடே நைட் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறனால, ஐ ரெக்கார்டட் அ வீடியோ ஒரு கேஷுவல் டிஸ்கஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் இட் டவுன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேங்க. அண்ட் ப்ராபப்ளி ரெகுலரா வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.